பூங்காற்று நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த எபிசோட்ஸில் நம்ம வந்துட்டு யோகா தெரப்பி, யோகாவை நம்ம தெரப்பியூட்டிக்காக என்ன மாதிரியான வியாதிகளுக்கு நம்ம யோகா செய்யலான்றதை நான் உங்களோட பகிர போகிறேன். இன்றைக்கி நம்ம முக்கியமாக ஹைப்போதைராய்டிசம், தைராய்டு பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கும். மெயினாக வந்துட்டு மென் விமென் எல்லாருக்குமே காமனாக வந்துக்கிட்டு இருக்கு. இந்த தைராய்டு பிரச்சனையில் முக்கியமாக ஹைப்போதைராய்டிசம் சொல்கிறது இந்த தைராய்டு ஹார்மோன் குறைவாக செக்ரேட் ஆகக்கூடிய பிரச்சனைகள். இதில் என்ன மாதிரி பிரச்சனைகள் வரலாம், இதுக்கு முக்கியமாக என்ன யோகாசனம் செய்யலான்றதை நாம் டாக்டரே வந்துட்டு ஸ்டூடெண்ட் உங்களுக்கு லைவாகவே பண்ணி காட்டுவாங்க. அந்த பயிற்சிக்கான வீடியோவை நம்ம இதில் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த தைராய்டு பிரச்சனைக்கு என்ன மாதிரி யோகா பண்ணலான்றதை இப்போது டெமான்ஸ்ட்ரேஷன் பார்க்கலாம். முதலாவது வார்ம் அப்ஸ் பண்ண போகிறோம். இடுப்பில் கை வச்சுக்கலாம். கழுத்து பகுதி நம்மளுக்கு இந்த தைராய்டோட சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியம். அப்போது நம்ம ஹெட் அண்ட் நெக் மூமெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். மூச்சை மெல்லமாக இழுக்கும் போது தலையை நல்லா மேலே கொண்டு போங்க. இப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நெக் மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். மூச்சை வெளியே விடும் போது கழுத்தை கீழே கொண்டு வரணும். ஸோ அது எந்த அளவுக்கு அப்படின்னா உங்கள் ஜா லைன் கழுத்தை டச் பண்ணணும். இன்ஹேல், ஹெட் அப். எக்ஸேல், மூச்சு விடும்போது தலையை கீழே கொண்டு வரலாம். இது 5 டைம்ஸ். அடுத்து நம்ம ரைட் அண்ட் லெஃப்ட் டர்ன் பண்ண போகிறோம். கழுத்து பகுதியை மூச்சு நல்லா உள்ளே இழுத்துக்கிட்டு ரைட் சைட் டர்ன் பண்ணுங்க. மூச்சு வெளியே விடும்போது நேராக வரணும். அகெயின் மூச்சை உள்ளே இழுத்துட்டு லெஃப்ட் டர்ன் பண்ணணும். மூச்சை வெளியே விடும்போது நேராக வரணும். Continue for 5 rounds. 5 முறை கண்டினியூ பண்ணலாம். நெக் மூமெண்ட்ஸ் இந்த வார்ம் அப்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளோட தைராய்டு கிளாண்டுன்றக்கூடிய இந்த சுரப்பி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கழுத்து தொண்டை பகுதிக்கு 2 பக்கங்கள்லேயும் தான் இருக்கும். அப்போது நம்ம இதை ரெகுலராக பண்ணும்போது அதுக்கான ரத்த ஓட்டம் நல்லா சீராகும். இப்போ அடுத்து நம்ம ஹெட் அண்ட் நெக் மூமெண்ட்ஸில் சைடு டர்னிங் பண்ண போகிறோம். மூச்சை உள்ளே இழுக்கும் போது சைடில் டர்ன் பண்ணுங்கள். உங்கள் காது பகுதி முடிஞ்ச அளவுக்கு தோள்பட்டையை தொடுற மாதிரி. மூச்சை வெளியே விடும் போது நேராக வரலாம். அகெயின் மூச்சை உள்ளே இழுக்கும் போது ஆப்போசிட் சைட். மூச்சை வெளியே விடும் போது நேராக வரலாம். ரிப்பீட் 5 more counts. இப்போ நிறைய பேர் யோகா பண்ண டைம் இல்லை அப்படின்லாம் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான ஹெட் அண்ட் நெக் ஒர்க் அவுட்ஸ் நீங்கள் ஸ்கூலில் இருக்கும் போதோ, ஆஃபீஸில் இருக்கும் போதோ, காலேஜஸில் இருக்கும் போது கூட டெய்லி ஒரு 10 நிமிஷம் மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங் நீங்கள் ரெகுலராக பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு ரொம்பவே போதுமானது. இப்போது நம்ம நெக் ரொட்டேஷன் பார்க்கலாம். மூச்சு கம்ப்ளீட்டாக நார்மல் ப்ரீதிங் தான் இருக்கும். இப்போ ஃபார்வர்ட் ரொட்டேஷன், ரைட் சைட்லேருந்து டர்ன் பண்ணுங்கள். சைடில், பேக்கில், ஆப்போசிட் சைட் அண்ட் ஃப்ரண்ட். இது 1 ரவுண்ட். இந்த மாதிரி 5 ரவுண்ட்ஸ் நம்ம பண்ணணும். 5 ரவுண்ட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆப்போசிட் சைடில் நம்ம 5 ரவுண்ட்ஸ் பண்ண போகிறோம். இந்த பயிற்சி முழுவதுமாக நார்மல் ப்ரீதிங் தான். உங்களுக்கு கழுத்தில் சர்வைக்கல் ஸ்பாண்டலோசிஸ்ன்ற பிரச்சனையோ இல்லை கழுத்து வலி அதிகமாக இருக்குதுன்ற பட்சத்தில் நீங்கள் இந்த ஹெட் அண்ட் நெக் மூமெண்ட்டில் முன்னாடி மேக்ஸிமம் குனியறதை மட்டும் அவாய்ட் பண்ணணும். அதுக்கு பதில் நடுவுலே நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம். மற்றது எல்லாமே பேக்கில் பின்பக்கம் வளையிறது, சைடில் வளையிறதுலாம் நீங்கள் செய்யலாம் தாராளமாக. ரிலாக்ஸ். இப்போ இந்த வார்ம் அப்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆசனாஸ்குள்ளே போக போகிறோம். முதலாவதாக ஸ்டாண்டிங்கில் தாடாசனம் செய்ய போகிறோம். எல்லா பிரச்சனைகளையும் பார்த்திங்கன்னா நம்ம முதலாவதாக கொடுக்கறது இந்த தாடாசனம் தான். மூச்சு நல்லா இழுத்துக்கோங்க. கண்களை ஒரு பக்கவாட்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மூச்சை இழுக்கும் போது கைகளையும் குதிகாலையும் ஒன்று போல் தூக்கி 2 கைகளையும் இன்டர்லாக் பண்ணிக்கோங்க. இன்டர்லாக் பண்ணி மேல் நோக்கி வைக்கணும். இப்போ மேலே பாருங்கள். கழுத்தை நல்லா ஸ்ட்ரெயிட்டாக மேலே பார்க்கணும். 1 2 3 4 5. Hands down, hands down. இது நீங்கள் 5 முறை செய்யலாம். அடுத்த ஆசனம்
அர்த்த சக்கராசனம். உங்கள் உள்ளங்கை ரெண்டையுமே இடுப்பின் பின்பகுதியில் வச்சுக்கணும். முதுகுத்தண்டை நேராக வச்சுக்கோங்க. மூச்சை உள்ளே இழுக்கும் பொழுது மெல்லமாக உங்கள் இடுப்பில் இருந்து தலை, தோள்பட்டை, மேல் முதுகு, கீழ் முதுகு மேலே பாருங்கள். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மட்டும் பண்ணுங்கள். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. இதில் நீங்கள் முட்டியை மடக்கக்கூடாது. 1 2 3 4 5 மூச்சை வெளியே விடும் போது மெல்லமாக நேராக வரலாம். இது நீங்கள் 5 முறை செய்யணும். ஹேண்ட்ஸ் டவுன் அண்ட் ரிலாக்ஸ். அடுத்து இந்த படுத்த நிலையில் நம்ம செய்ய போகிற ஆசனம் புஜங்காசனம். இதுக்கு கால்கள் ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம். டோஸ் அவுட்வர்ட்ஸ். 2 உள்ளங்கையும் நெஞ்சு பகுதிக்கு பக்கவாட்டில் இருக்கணும். தாடை தரையில் இருக்கணும். மெல்லமாக மூச்சு உள்ளே இழுக்கும்பொழுது தலையை மேலே தூக்குங்க. கழுத்து, தோள்பட்டை, மேல் முதுகு மேலே பாருங்கள். கை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளெக்ஷனில் தான் இருக்கணும். கையை நிறைய பேர் நீட்டி வைப்பீங்க, அது பண்ணக்கூடாது. இது நல்லா உங்களுக்கு நெக் மசில்ஸை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணும். 1 2 3 4 5 மூச்சு வெளியே விடும் போது மெல்லமாக கீழே வரலாம். இந்த மாதிரி 5 முறை செய்யணும். ரிலாக்ஸ். கைகளை நெச்சு பகுதியில் வச்சு ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இது நம்ம மக்ராசனம் சொல்லுவோம். எப்போவுமே யோகாவில் இந்த நிலையில் ரிலாக்ஸ் பண்ணும் போது மக்ராசனமில் ரிலாக்ஸ் பண்ணும். இப்போ அடுத்து முட்டி கால் வச்சு நம்ம என்ன மாதிரி செய்யலாம். வியாகராசனம். காலை மடக்கிக்கலாம். எழுந்து உட்காருங்க முட்டியில். வியாகராசனம். இதில் ரொம்ப வயதானவங்களாக இருக்கீங்க, முட்டி வலி இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம், இந்த யோகாசனத்தை. ஸோ வியாகராசனம் நம்ம டைகர் போஸ் அப்படின்னு சொல்லுவோம். மூச்சை உள்ளே இழுக்கும்பொழுது உங்கள் வலது முட்டியை மூக்கு கிட்ட கொண்டு வாங்க. மூச்சை வெளியே விட்டுட்டு அண்ட் காலை பின்பக்கமாக கொண்டு போகணும். தலையை மேலே பார்க்கணும். ப்ரீத் இன், கம் டவுன். ஸ்ட்ரெச் யுவர் லெக்ஸ் பேக். நல்லா கழுத்தை ஸ்ட்ரெச் பண்ணி பண்ணணும். ரிப்பீட். இப்படி பண்ணும் போது நம்மளுக்கு நெக் மசில்ஸ் நல்லாவே ஸ்ட்ரென்தன் ஆகும். நம்மளோட எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ்லாம் நல்லா ரெகுலேட் ஆக இது ஹெல்ப் பண்ணும். ரிலாக்ஸ் இன் சஷங்காசனா. ஸோ ஒரு காலில் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு காலில் ஒரு 5 டைம்ஸ் நீங்கள் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கேமல் போஸ் பண்ண போகிறோம். உஷ்தராசன். இதுவும் நீலிங்கில் தான் நம்ம பண்ணுவோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீல் டவுன். முட்டியை 1 feet அப்பார்ட் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போது 2 கைகளையும் பின்னாடி பக்கம் கொண்டு வாங்க. உங்களோட ஹீல்ஸை பிடிச்சிக்கணும். 1 by 1 ஸ்லோவாக பிடிச்சிக்கிட்டு நேராக மேலே பாருங்கள். இதுவுமே ரொம்ப வயதானவர்கள் இருக்கீங்கன்னா, முட்டி வலி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். மிட் ஏஜில் இருக்கீங்க, உங்களுக்கு லிகமெண்ட் டியர்ஸ் அந்த மாதிரி இருக்குனாலும் இதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க, அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்றவங்க எல்லாருமே இந்த ஸ்ட்ரெச்சஸ் பண்ணலாம். கேமல் போஸ்ன்னு சொல்லுவோம். உஷ்தராசனம். இதுவுமே நெக் மசில்ஸை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணக்கூடிய ஒரு ஆசனா. 1 2 3 4 5 ரிலாக்ஸ். ரிலாக்ஸ் இன் சஷங்காசன். நம்ம இந்த மாதிரி படுத்த நிலையில் 2 ஆசனம் பண்ண போகிறோம். கடைசியாக அர்த்த பவன முக்தாசன். இதுக்கு கால் 2ஐயும் சேர்த்து வச்சுக்கோங்க. வலது முட்டியை மடக்கிக்கோங்க. கைகள்னால அதை பிடிச்சிக்கோங்க. இப்போ மூச்சு நல்லா உள்ளே இழுத்துக்கிட்டு ஹோல்டு பண்ணிக்கிட்டு தலையை கொண்டு நம்ம முட்டிக்கிட்ட ஃபேஸ் பண்ணணும். 1 2 3 4 5 ரிலாக்ஸ். லெக்ஸ் டவுன். இதே மாதிரி இன்னொரு காலில் பண்ணலாம். ஸோ இந்த ஆசனமும் மெயினாக தைராய்டோட ஃபங்க்ஷனுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். பட் உங்களுக்கு கழுத்தில் செர்வைக்கல் ஸ்பாண்டலோசிஸ் பிரச்சனையோ இல்லை முட்டி தேய்மானம் அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த யோகாசனமை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ரிலாக்ஸ். இந்த மாதிரி 2 காலையும் 5 டைம்ஸ் நம்ம செய்ய போகிறோம். அண்ட் இப்போது அடுத்து இந்த நிலையில் கடைசியாக பார்க்கக்கூடிய ஆசனம் சேது பந்தாசனம், பிரிட்ஜ் போஸ்ன்னு சொல்லுவோம். 2 கால்களையும் மடக்கிக்கலாம். கைகளை குதிகால் கிட்ட வச்சுக்கலாம். மூச்சை மெல்லமாக இழுக்கும் பொழுது இடுப்பு பகுதியை மாத்திரம் நம்ம மேலே தூக்க போகிறோம்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்கு கிட்ட வந்துட்டு நல்லாவே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் மூமெண்ட்ஸ் இருக்கும். இது அந்த பிளட் ஃப்ளோவை நல்லா சீர்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும். 1 2 3 4 5. Breathe out and relax. இந்த மாதிரி 5 தடவை நம்ம செய்யலாம். Legs down, relax. இப்போ நம்ம யோகா ஆசனங்கள் பார்த்தோம். இந்த தைராய்டு ப்ராப்ளம்க்கு முக்கியமாக செய்யக்கூடிய ஜலந்திர பந்தா அப்படின்ற ஒரு மூச்சு பயிற்சி டெக்னிக் நம்ம பண்ண போகிறோம். இதற்கு முதுகு தண்டை நேராக வச்சுக்கலாம். உட்கார முடியாதவங்க சைடில் இல்லை சேர்லேயோ செவர்லேயோ சாஞ்சி சப்போர்ட்டோடு உட்காந்துக்கலாம். ஐஸ் க்ளோஸ்ட். மூச்சை மெல்லமாக இழுத்துக்கோங்க. இழுத்துக்கிட்டு மூச்சை ஹோல்டு பண்ணும் போது மெல்லமாக உங்கள் கழுத்தை குனிஞ்சு உங்கள் நெக்கோட அந்த ஃபோர்ஸாக்கிட்ட வைக்கணும். அதாவது உங்கள் தாடை எலும்பு உங்கள் நெக்கு கழுத்து பகுதியில் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக வரணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ப்ரீத் அவுட். மூச்சை வெளியே விட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி 5 டைம்ஸ் பண்ணலாம். ரிப்பீட். தைராய்டு கிளாண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 முக்கியமான ஹார்மோன்ஸ் வந்து சுரக்கும். T3 T4 அப்படின்னு சொல்லுவோம். இந்த சுரப்பியோட ஹார்மோனோட மெயின் வேலையே பார்த்தீங்கன்னா நம்ம உடல் முழுக்க பாடியோட மெட்டபாலிசமை இம்ப்ரூவ் பண்ணும். மெட்டபாலிசம்ன்றது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய எனர்ஜி ப்ரொடக்ஷன். இப்போ இந்த தைராய்டில் என்ன ஆகுது, இந்த ஹார்மோன் வந்து பெரிதாக வந்து குறைவுபடுது. அப்போது நம்மளோட மெட்டபாலிசமும் ஸ்லோ ஆகும். சாப்பிடக்கூடிய செரிமான பிரச்சனைகளும் ஸ்லோ ஆகிறதுனால என்ன ஆகும், அவங்களுக்கு வெயிட் நல்லா வந்துட்டு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். உடல் சோர்வு வர ஆரம்பிச்சிடும். மலச்சிக்கல் வரும். ஸ்கின்னு ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் இதில் வந்துட்டு அதிகமாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கீங்க, தைராய்டு பிரச்சனைகள் இருக்குன்ற பட்சத்தில் இந்த யோகா பயிற்சிகள் ரெகுலராக நீங்கள் வந்துட்டு செஞ்சுட்டு வரணும். இது பண்ணுறதுனால எதுக்கு யோகா தெரப்பி இதில் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இந்த தைராய்டோட சுரப்பிகளை இது ரெகுலேட் பண்ணுறதுக்கும் வெயிட்டை மேனேஜ் பண்ணுறதுக்கும் டயர்ட்னஸ் மலச்சிக்கலை போக்குறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் அதை விட முக்கியமாக ஸ்ட்ரெஸ், இந்த ஸ்ட்ரெஸ்னால் மன அழுத்தத்தினால வரக்கூடிய கார்டிசால்ன்ற ஹார்மோன் அதிகமாகிறதுனால தான் பாடியில் இன்னும் அதிகமான பிரச்சனைகள் வரும். அந்த மன அழுத்தம் சார்ந்த பிரச்சனைகளும் யோகா செய்யும் போது நல்லாவே உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். இது கூட மேக் ஷியூர் நீங்கள் அயோடின் ரிச் ஃபுட்ஸ் நிறைய எடுத்துக்கணும். அயோடின் சத்து பார்த்திங்கன்னா எதில் அதிகமாக இருக்கும்னா மீன் வகைகளில், மீன் சாப்பிடாதவங்க பார்த்தீங்க அப்படின்னா டைரி ப்ராடக்ட்ஸ் பால் சம்மந்தப்பட்ட உணவுகள் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் வெஜிடேரியனில் எக் அவிச்ச முட்டைகள் வந்து அதில் நிறைய இருக்குது. அண்ட் பம்கின் சீட்ஸ்ன்னு சொல்லுவோம், இதுலேயும் அயோடின் நிறைய இருக்கும். அண்ட் அயோடின் சால்ட் நம்ம எடுத்துக்கலாம். அதில் பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ராக் சால்ட் கல்லுப்பு சொல்லுவோம், இல்லைனா பிங்க் சால்ட், இதையும் நம்ம ஃபுட்டில் வந்து சேர்த்துக்கலாம். ரிலாக்ஸ். எல்லாரும் தைராய்டு அதுவும் ஹைப்போதைராய்டிசம்கான யோகா பயிற்சிகள் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. இதை நீங்கள் ரெகுலராக காலைல எழுந்த உடனே ஒரு 20லேருந்து 30 நிமிடமும் ஈவினிங் 20லேருந்து 30 நிமிடமும் நீங்கள் ரெகுலராக பண்ணணும். ஆல்வேஸ் யோகா பண்ணும்போது வெறும் வயிற்றில் பண்ணுறது நல்லது. தண்ணி மட்டும் குடிச்சிக்கலாம். ஸோ அந்த இடம் வந்து கொஞ்சம் நல்லா காற்றோட்டமாக இருக்கக்கூடிய இடங்களை நீங்கள் பண்ணுறது நல்லது. நீங்கள் தைராய்டு மெடிக்கேஷன் எப்போவுமே எம்டி ஸ்டமக்கில் எடுப்பாங்க. அதுக்கும் இதுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் அதை எடுத்துக்கலாம். பட் ஃபுட்டு மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த யோகாசனஸை நீங்கள் டெய்லி பண்ணிட்டு வரணும். இதை நீங்கள் பண்ணுறது மூலயமா உங்களோட வெயிட் அதிகப்படியான எடையை நம்ம வந்து மேனேஜ் பண்ணலாம். தைராய்டில் வரக்கூடிய உடல் சோர்வு மலச்சிக்கல் இதையும் நம்ம வந்து நல்லாவே மேனேஜ் பண்ண முடியும். தைராய்டு ஹார்மோன் தைராய்டு ஃபங்க்ஷனையும் வந்து நம்ம சரிப்படுத்த முடியும். இது போல் நம்மளுக்கு பல்வேறு பெனிஃபிட்ஸ் வந்து நான் இந்த வீடியோவில் சொன்னது எல்லாமே இந்த யோகா ரெகுலராக பண்ணுறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு எங்களுக்கு அந்த ஃபீட்பேக்கும் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ. பூங்காற்று, இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.